எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பெரியசாமி, ஆத்தூர்லேருந்து வராரு. ஸோ இவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கஸ்டமரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வந்து லான்ச் பண்ணும்போது மிஷின் அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நம்மளுடைய வியாபாரத்துக்கு ஏறுமுகம் தான். அதே மாதிரி அவருடைய வியாபாரமும் ஏறுமுகம் தான். கொளிஞ்சியப்பர் கார்மெண்ட்ஸ்னு சொல்லி அவர் ஆத்தூரில் வச்சுருக்கிறாரு, மஞ்சனியில். ஸோ அதை நம்ம ஏற்கனவே இப்போ வந்து போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே இருக்குது, பாருங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக இப்போ வந்து நம்ம வேஸ்டேஜ் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினுடைய நூல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் காமிச்சிருந்தோம். அதை பார்த்துட்டு நேரில் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அவர் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டாரு. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா துணி நூலை ஓட்டி வச்சுருப்பாரு. பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இதெல்லாம் அவர் ஓட்டி செக் பண்ணது தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா அது அங்கே கொஞ்சம் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே அவர் ஓட்டி பார்த்துட்டாரு. ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு உதறி செக் பண்ணிட்டாரு. கை நூலுக்கு இதுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இவர் வந்து அவரே துணியை வாங்கி அவரே ஓட்டி நூலை ஓட்டி அங்கே ஓனாக சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து ஓன் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒருத்தர் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து நானே பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து அவர் வாயால் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவர் ஏன் இங்கே வந்திருக்கிறாரு, எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் ஒரு தடவை சொல்லிடுங்க. ஆத்தூர் பக்கத்தில் மஞ்சள் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளிங்க. ஓகே, நான் உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா. என்னோட பேர் பெரியசாமிங்க. ஓகே, கடையோட பேருங்கன்னா கொளஞ்சியப்பர் கார்மெண்ட்ஸ் வேஸ்ட்டு. மஞ்சளில் கூட்டுறவு சொசைட்டியில் 9ஆம் நம்பர் கடை வச்சிருக்காங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் தான் வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு வந்து முதல் கஸ்டமருங்க. அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு நீங்கள் தான் முதல் கஸ்டமராக மாறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் இந்த நூலோட குவாலிட்டியெல்லாம் ஓட்டி காமிச்சுங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேங்க, வீடியோவில் பார்த்தேன். சரி, செமி ஆட்டோமேட்டிக் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் கொஞ்சம் அது இப்போ R&D வாங்கி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் பாருங்கள் இந்த துணி எப்படி வந்திருக்கு, குவாலிட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உதறி காட்டுனீங்க. ஒரு டைம் உதறனா போதும். அதுக்கு அடுத்த டைம் உதரும் போது தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உரிக்கிற வேஸ்ட் மாதிரியே 2 சேம் தான் இருக்குது. 2 குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை, 2 ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சொலையாக வருது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நான் ஓட்டினது. நான் வந்து இதுக்கு இந்த இது இப்போ நம்ம கையில் உரிச்ச துணிக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2ம் ஒரு சேம் குவாலிட்டியாக தான் இருக்குது. 2க்கு வித்தியாசம் தெரியல. அதனால தான் பார்த்தோம். வீடியோவில் பார்த்து எனக்கு பிடிச்சி போயிருந்துச்சு. சரி, எதுக்கும் ஒரு நேரில் வந்து பார்க்கலாம். சரி, ஆட்டோமேட்டிக் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக்கில் வாங்கின மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷினில் கொஞ்சம் R&D பண்ணி நல்லா டஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ அதே அந்த பழைய மிஷினில் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா இதில் பாதி கூட மிஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஃபர்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மிஷினு. அது பார்த்தீங்கன்னா இந்த பழைய டைப் மிஷின் தான் அவர் வந்து வாங்கியிருந்தாரு. இதில் தான் வந்து வேஸ்டேஜ் நிறைய வருது அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பயங்கர வேஸ்டேஜ் வரும். இப்போ நம்ம 50 கிலோ உரிக்கணும்னா அதில் 20 கிலோ பார்க்காம பாதி வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 4 மூட்டை கணக்கில் இருக்குது. வேஸ்ட் மட்டுமே. தூள் வேஸ்ட் மட்டும். இப்போ இதில் ஓட்டுறது வந்து நம்ம இதுலேயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு தரமான நூல் வேஸ்ட்டாக இருக்குது. 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு இருக்குது டிஃப்ரென்ஸு. நீங்கள் நல்லபடியாக வந்து வாங்கிங்க. அண்ணனுக்கு அந்த மிஷின் வாங்கி அவரை கொஞ்சம் மேலும் வளர நீங்கள் தான் உதவி பண்ணுங்க. இவரோட R&D மிஷின் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா தரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாரி நம்ம கையில் பிரிக்கிற நூல் வேஸ்ட் மாரி இதுவும் நல்லா இருக்கு. குவாலிட்டியில் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. 2ம் ஒரே மாதிரி இருக்கு. நல்லா சேல் பண்ணலாம், நல்லா சேலும் ஆகும் மார்க்கெட்டிங்கில். நல்லா நம்பி வாங்க, நல்லபடியாக நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகேண்ணா, நம்ம கம்பெனி நம்பி வந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேற்கொண்டும் நீங்கள் வந்து வெற்றிகரமாக இந்த ஒரு வேஸ்டேஜ் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினையும் நீங்கள் முதல்ல நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி சிறப்பாக தொழில் பண்ணி மேலும் முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களையும் வாழ்த்துறேன். நன்றி.